ஹாய் ஹலோ கைஸ். போன தடவை போட்ட எபிசோடெலாம் காப்பிரைட் வந்துருச்சு. ஆனால் இந்த தடவை இதோட பேரை சொன்னாலே அவன் இங்கெல்லாம் காப்பிரைட் கொடுக்குறானுங்க. சொல்லப்போனால் எனக்கு போன தடவை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கே வந்துருச்சு. அதனால இந்த தடவை எவ்வளோ காப்பிரைட்டை தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தள்ளி வச்சுட்டு நான் இந்த தடவை ஒரு புதுசாக இமேஜஸாக கொண்டு வந்திருக்கேன். பாதி தான் கிளிப் வரும், இமேஜ் மட்டும் தான் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ அவங்க கதைக்குள்ள போகலாம். போன சீசனில் என்னென்னமோ நடந்திருக்கும், இந்த சீசனில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அவங்க கதைக்குள்ள போகலாம். இது உங்கள் VORT சேனல், நான் உங்கள் ஆர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன்லாம் ஆல்ல போட்டுக்கோங்க. ஃபாலோ பண்ணாதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஒருத்தனை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான் ஒரு டாக்டர். இவன் உங்களுக்கு தெரியும்ல, போன சீசன்ல கூட வந்திருப்பான். இங்கிட்டு வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கானுங்க. அதுலேயே ஒருத்தர் ஹெட் மாதிரி இருக்கான். அவன் கேட்குறான், நான் உங்களுக்கு நிறைய காசு ஸ்பான்சர் பண்ணிட்டேன், ஆனால் நீ வந்து அந்த வைரஸுக்கு கியூர் கண்டுபிடிச்ச மாதிரி இல்லையாடா அப்படின்னு சொல்லல. அப்போ அவன் சொல்றான், ஆமா சார், நான் கியூர் இன்னும் கண்டுபிடிக்கல, ஆனால் நான் அது கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன், நீங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரம் போடுங்க, நான் அதுக்காண்டி தான் இவனை வச்சுலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ அவன் சொல்றான், இல்ல இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வந்து வேற யாச்சும் பார்த்துக்கன்னு சொல்லல. அப்போ வந்து சொல்றான், ஆமா சார், இந்த உலகம் ஏன் தெரியுமா நம்ம இன்னும் உயிரோட வச்சிருக்கு, நம்ம ஏதாவது அது கண்டி பண்ணுவோம்னு நினைச்சுக்கிட்டு தான். ஆனா இங்க இருக்கிற மனுஷ பயிலுக நிறைய வேலை பாக்குறீங்க, அதனாலதான் அது கெட்டவன்கள் எல்லாம் கொல்றதுக்காண்டி இந்த வைரஸை ஏவி விட்டுருக்கு. அது நினைச்சிச்சுன்னா நம்ம யாரையும் உயிரோடய விடாது, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுங்க, இந்த வைரஸுக்கான கியூர் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுற மாதிரி தோரணையில சொல்றான். இங்கிட்டு ஒரு ஆர்மி பேஸ் தான் காட்டுறாங்க. அதுல வந்துட்டு எல்லாம் பரபரப்பா இருக்கானுங்க. ஏன்னா போன சீசன்ல அவ்வளவு கலவரம் நடந்திருக்கும். ஸோ இந்த எபிசோட்ல நிறைய பேர் அப்படி கலவரமா அப்படி சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் இங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோவை வில்லங்காரன், அதாவது அவனோட ஃப்ரெண்டு, அவன் வந்துட்டு அப்படியே பிடிச்சி கூட்டு போயிட்டு இருக்கான். இப்போ இவன் ஃப்ரெண்டுக்காரன் இல்லைங்க, இப்போ இவன் வில்லன். ஏன்னா போன எபிசோட்ல அவன் மாதிரி நம்ம ஹீரோ அழிச்சதுக்கு அப்புறம் கீயோட ஐயா அவன் ஃப்ரெண்டோட உடம்பு மேல ஏறி இருப்பான். ஸோ இப்போ வந்து அவன் வில்லன்னு வச்சுக்குவோம். அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சோன்னா அவன் ஃப்ரெண்டு நினைச்சு பேசுறான். அப்போ அவன் சொல்றான், ஐயோ நான் அவன் ஃப்ரெண்டுலாம் இல்லடா, நான் தான் வில்லன் அப்படின்னு சொன்னோன்னே இவன், நீ ஏன்டா அவனை என்னடா பண்ணன்னு சொல்லி அடின்னு அடிக்கிறான். அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் வந்து போட்டு மட்டார் முன்னாடி தூக்கி போட்டு மிதிக்கிறான். இந்த ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துல நம்ம ஹீரோவை குத்தி நிப்பாட்டிடுறான், கையை நெஞ்சுக்குள்ள விட்டு. இவனுக்கும் சூப்பர் பவர் இருக்கும். இவனுக்கு வந்து என்ன சூப்பர் பவர்னா, அவனோட கையை எந்த ஷேப்ல வேணா மாத்துவான். சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குத்தி நிப்பாட்டி இருக்கான் நம்ம ஹீரோவை. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா? இவனுக்கு போயிட்டு இருக்கையில அந்த அவங்க என்ன பண்றானுங்க, நிப்பாட்ட சொன்ன நிப்பாட்டாம இருக்கானா. சோ அவனுக்கு வந்து முன்னாடி இருக்கிற பிரிட்ஜை உடச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவனை வந்துட்டு பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அதை உடச்சு விடுறானுங்க. பட் இவன் வந்துட்டு அசரவே இல்லையே, சர்ன்னு வண்டி உள்ள விட்டு அவன் அங்கிட்டு இருந்து தப்பிச்சு போயிடுறான். இங்கிட்டு வந்து ஒரு பொண்ணு நிக்கிறாள, இவ இங்கிட்ட ஒரு பொண்ணு நிக்கிறாளா, இவர் தான் ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு. இவரை வந்துட்டு போன சீசன்லேயே பார்த்துருக்கலாம். நான் வந்து அவங்க வேலை பார்க்கறது அந்த மாதிரி ஹீரோ வில்லன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தன் பேரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து அப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, அதனால தான் அவங்க வேலை பார்க்கறத வந்து நான் சொல்றேன். நம்ம ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு அப்படி நின்றுகிட்டு இருக்கல, இப்போ வாக்கி டாக்கியில் சொல்றானுங்க, இந்த மாதிரி ஏன்டா அவனை தப்பிக்க விட்டீங்கன்னு சொல்லல. ஆமா சார், தேம் தப்பிச்சிட்டான்னு சொல்லட்டி, அவன் ஒரு ஹாஃப் ஹியூமன், சாரி ஹாஃப் மான்ஸ்டர், அவனை வச்சு நம்ம வந்து கியூர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றானுங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு மனுஷனாகவும் இருப்பான், மான்ஸ்டராக இருப்பான்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்களை தான் ஹாஃப் மான்ஸ்டர்னு சொல்லுவானுங்க. ஸோ அதை அவங்கள வச்சு இவனுக்கு வந்துட்டு அப்படியே கியூர் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்களாம். இதனால தான் இவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபயர் ஃபைட்டர் பொண்ணும் பார்த்துக்கிறா. இங்கிட்ட ஒரு செட் ஆஃப் பீப்புளை காட்டுறானுங்களே, இவனுங்க வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து தப்பிச்சு வந்தவனுங்க. அப்படியே இவனுங்களையும் உள்ளே கூட்டு போகிறானுங்க. இவனுக்கு வந்துட்டு ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிருக்கானுங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளேயும் கூட்டிட்டு போகிறானுங்க. அங்கே போயிட்டு அப்படியே எல்லாரும் உள்ளே நடந்து போயிட்டு இருக்கல, இவனுங்கெல்லாம் ஒரே பாதையை தான் உடச்சிட்டு உள்ளே நடந்துகிட்டு இருக்கானுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவனுக்கு உள்ளே போகிறானுங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தாக்கா ஒரு 2 பேர் புதுசாக கல்யாணம் இங்கே வந்துகிட்டு இருக்கானுங்க. அவனோட ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டோட அம்மா, அவங்க எல்லாம் சேர்ந்து நடந்து வந்துகிட்டு இருக்கல, இந்த புதுசா கல்யாணம் ஆகி ஒருத்தர் இருந்தான் தெரியுமா, அவன் மூஞ்சில இருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டு போறானுங்க. அவனுக்கு கேன்சர் தான் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி சொல்றான். ஆனா அவனுக்கு எவனும் நம்பல. சரி ஓகே, அவன் ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு அவனுக்கு கேன்சர் தானே, அவங்க செக் பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னு சொன்னோன்னே டப்புன்னு போட்டு தள்ளிடுறானுங்க. அதுக்கப்புறம் தான் செக்கே பண்றானுங்க. ஆமா இவன் வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல, ஃப்ரெண்டுக்காரன் போய் கேட்கறான், அதான் நாங்கள் சொன்னோம், ஏன் இப்போ அவனை கொண்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. அவனே அடி நடிக்கிறான் அந்த ஆர்மி ஆஃபீஸரு. அப்ப அந்த ஃப்ரெண்டுக்காரனோட அம்மா வந்துட்டு அவனை அடிக்காதீங்க, மனுஷன் சொல்லலாம், அவன் அடிச்சு அவன் அங்கேயே கொண்டுறான் அந்த ஃப்ரெண்டுக்காரனை. அதுல சில பேர் வந்து அதை அப்படி கண்டுக்காம அப்படியே உள்ள போறானுங்க. உள்ள போய்கிட்டே அப்படி பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. அப்ப வந்துட்டு அந்த எடுத்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதுக்குள்ள 2 பேர் என்னத்தையும் பார்த்து பயப்படுறானுங்க. அப்படிங்கிட்டு வந்து பார்த்தாக்கா அவனுக்கு வந்து ஓடி போய் இந்த மாதிரி உள்ள என்னமோ இருக்குன்னு சொல்ல அவனுங்களே சொல்றானுங்க, போலீஸ் ஆஃபீஸர் இருங்கடா வரண்டா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீ முன்னாடி போன்னு இவனுங்களை முன்னாடி பத்துறானுங்க. அவனுங்க முன்னாடி போயிட்டு அங்க போய் பார்த்தாக்கா இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்குமா. இவனுக்கு அல்ல அவ்வளவுதான், இவனுக்கு ஓடி வந்துறானுங்க. அப்படி அந்த இடத்த போட்டு அது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு தான் அதை ஒண்ணுமே பண்ணல, வந்துட்டு அதை போட்டுட்டு அந்த ரணகலம் பண்றானுங்க. அதை இருக்கிறேன்னு சொல்லி மக்களை இருக்கிறானுங்க, அதை சுரன்னு சொல்லிட்டு இவங்கள சுடுறானுங்க. அப்பதான் அந்த ஆர்மி ஆபீசர் ஒருத்தன் தானா, அவனுக்கு நினைவு திரும்புது, பார்த்தா அவனுக்குள்ள மான்ஸ்டர் இருந்திருக்கு. இத்தனை வேலையை அதான் பார்த்துருக்கு. அதை அப்படி கீழே கிடக்கிறத பார்த்துட்டு இப்போ அவனுக்கு மனசே கேட்கல. இங்கிட்ட வந்து ஒரு சோல்ஜர் வந்து அவனோட ஹையர் ஆஃபீஸரை அப்படியே வண்டியில் ஏற்றிட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்க்கறானா. அப்போ வந்துட்டு டமால் இங்கிட்டு வந்த சோல்ஜர் வந்து சுட்டுக்கிட்டு செத்துறான். அங்கே நிற்கிறாள் நம்ம லீ.
இவ வந்துட்டு போன சீசன்ல பார்த்துருப்பீங்க, இவளும் அதே மாதிரி சேம் தான். அவளும் அங்கே நின்றுக்கிட்டு எதையும் நினைச்சு அப்படியே மெய் மறந்து அப்படி நின்றுறா. அந்த சுட்டு செத்தான் தெரியுமா, அவன்கிட்ட இருந்து துப்பாக்கி எடுத்து வச்சுக்கிறா. இங்கிட்ட இந்த சோல்ஜர் இருக்கான்ல, அவன் வந்துட்டு அப்படியே வண்டியை ரிவர்ஸ் எடுத்துட்டு போய் அவனை அந்த பிள்ளையை அப்படியே காப்பாத்துறான். இவன் போட்டு கத்துறான், என் பேச்சு ஏன்டா கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஹையர் ஆஃபீஸர் கத்துறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் இருந்துச்சு தெரியுமா, அந்த மான்ஸ்டர் வந்துட்டு ஒரு குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைய அவங்க அம்மாட்ட கூட சேர்க்குது. இந்த அறிவு கட்ட பயலுக அதை போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இங்கிட்டு பார்த்தாக்கா அந்த லீக் டீம் போயிட்டு இருந்தானுங்களா, அவனுக்கு வண்டி நிப்பாட்டி அந்த ஹையர் ஆஃபீஸர் வந்து அந்த போலீஸை போட்டு அடின்னு அடிக்கிறான். இவன் நம்ம லீ வந்து இதை பார்த்துக்கிட்டு அவனால தாங்க முடியல, அப்படியே கதை ஓப்பன் பண்ணி அவன் மேலே கண்ணை வச்சோன்னே, ஏய் உனக்கு எப்படிமா சுட தெரியும் அப்படின்னு அவன் நக்கலா பேச பக்கத்தில் கண்ணாடி சடார் சுடுவாளாம். அவனுக்கு அவ்வளோதான், அதோட அந்த இதெல்லாம் கட் ஆகுது. இங்கிட்டு வந்துட்டு இந்த மான்ஸ்டர் வந்து இருந்துச்சா அந்த இடத்த கட்டுறாங்க. அங்கே பார்த்தாக்கா இங்கே எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி நில கொஞ்ச மாதிரி இருக்கானுங்க. இங்கிட்ட வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்லாம் போயிட்டானுங்க. அப்படியே போயிட்டு மெதுவாக உள்ள போய் தேடிட்டு இருக்கானுங்க. அப்பன்னு பார்த்து இங்கே வந்து உள்ள 2 பேர் போயிருப்பானுங்க, 2 டீமாக போயிருப்பானுங்க. அதில் வந்துட்டு ஹைவான்னு ஒருத்தர் இருப்பாரு. இங்கிட்டு பார்த்தாக்கா இன்னொரு போலீஸ் இருப்பாரு. இந்த ஹைவான்ங்கிறவரும் அந்த கதை ஃபுல்லாக வருவார், அவரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே அவனுக்கு எல்லாரும் உள்ள போய்கிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பானுங்களா. அப்போ வந்து இந்த மான்ஸ்டர் வந்தது, இந்த மான்ஸ்டர் போட்டு சுட்டுக்கிட்டு இருப்பானுங்களா. அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு குப்பை கிடங்கு மாதிரி இருக்கும், அதில் பாம்பு வச்சோன்னா அங்கே இருந்து ஒரு சத்தம் கேட்கும். இதை கேட்டுட்டு இது ஓடுது, பார்த்தாக்கா இதோட குழந்தை அங்கே இருக்கும் போல. அப்படியே இதை பார்த்துக்கிட்டு இருக்கல ஹைவான் சுடாமல் இருக்காப்ல, அப்படியே அது ஓட ஆரம்பிக்குது. ஓட ஆரம்பிக்க இங்கே போய் கடைசியில் அது சுட்டுறானுங்க. அது குழந்தை மான்ஸ்டர் இருக்குது தெரியுமா, அது நெஞ்சிலே கம்பி வச்சு இறக்கி வச்சிருக்கானுங்க. அதனால இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் அது இடத்துல இருக்குது. அப்படி சாகையில் கூட அதை பார்த்துக்கிட்டே அப்படி சாகுது. அதுக்கப்புறம் இந்த ஹைவான் சொன்னா அவர் வராப்ல வந்ததுக்கு அப்புறம் அதுகிட்ட இருந்து அப்படியே அந்த கம்பியை உருவி விட்டுட்டு அதுக்கு கீழே இறக்கி வச்சு தப்பிக்க விட்டுறாப்ல. அப்போ வந்து இங்கிட்ட இருந்து ஒருத்தன் வந்தால 2 டீம்ல அந்த டீமோட ஆஃபீஸர், என்ன சார் பண்றீங்க, அது வந்து ஒரு மான்ஸ்டர் சொல்லல, நம்மளுக்கு ஏதாச்சும் குடச்சல் கொடுத்தாதான் அது மான்ஸ்டர், நம்மளுக்கு ஏதாச்சும் கொடுத்துச்சா போடாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை மிரட்டி அனுப்பி விடுறாப்ல அவனை. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம வில்ல இருக்கால, வில்ல வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போய் உட்காந்து ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்கே போயிட்டு அவன் ஷூட் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு நீ என் பக்கம் வந்து சேர்ந்துரு, நீ ரொம்ப பலமாக இருக்க, நீ என் பக்கம் வந்துட்டீங்கன்னா நம்ம இது உலகத்தை ஆளலான்னு சொல்லி அவன் சொல்லல. அப்போ வந்து சொல்கிறான், ஓகே உன்னை தொல்லை பண்ணவன்களை நீ கொண்ட, அப்போ ஏன் அந்த சின்ன பசங்களை கொண்ட அப்படின்னு கேட்கல. அது ஒன்றும் இல்லைப்பா, அவன்கள் கொள்ளையில இவங்களும் உள்ளாக்குள்ள வந்து செத்துட்டானுங்க அப்படின்னு சொல்லல. அப்போ வந்து உன்னை தொல்லை பண்ணவங்களை தான் நீ தொல்லணும், அவா நம்ம போயிட்டு நம்ம அந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோவேன், அவனுங்களே நம்மளை வச்சு கியூர் கண்டுபிடிச்சிருவானுங்கன்னு சொல்லல. அப்போ வந்துட்டு சொல்கிறான், அப்படிதான் நானும் நினச்சி போனேன், அங்கே போயிட்டு என்னை படாத பாடுபடுத்தினானுங்க, எல்லாரும் என்னை போட்டு தொல்லைப்படானுங்க, இதுக்கு மேலே நான் இங்கே போக முடியாது, வேணா நீ வேணும் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அதுக்கப்புறம் சொல்கிறான், டே என்னை பாரு, நம்ம எல்லாருமே இதுக்காண்டி தான் இங்கே எல்லாரும் அமைதியாக இருக்கணும்னா நம்ம வயலன்ஸில் இறங்கினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் பக்கம் இழுத்த மாதிரி தான் தெரியுது. இங்கிட்டு வந்துட்டு ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு அப்படியே உள்ள ஒரு இடம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்குள்ள போகிறான். அந்த லேபு ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டினா டாக்டர், அந்த லேபுக்குள்ள போகிறான். போயிட்டு அப்படியே இங்கிட்டு பின்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து அவனை போட்டு மிரட்டிக்கிட்டே போகிறாங்க. இது யாருன்னு பார்த்தாக்கா இது நம்ம ஃபயர் ஃபைட்டர் பொண்ணு. அவன் வந்துட்டு இவளை அடிக்க வரையில அவன் நீட்டாக போட்டு பொழந்து விட்டுறா. அப்படியே இங்கிட்ட வந்துட்டு இவனுங்க 2 பேரும் ஹீரோவும் வில்லனும் இந்த லேபுக்கு தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. வந்துகிட்டு இருக்கையில அப்போ வந்து வில்லங்காரன் இருக்கானா, அதாவது ஃப்ரெண்டு உடம்புல தானே இருக்கான், அந்த ஃப்ரெண்டோட ஞாபகங்கள் இவனுக்கு வருது, அவனோட லவ்வர் அப்படி இப்படி வந்துகிட்டு இருக்கையில அவன் மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கையில அப்போ அந்த பொண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குமா, வண்டியை தம்பி உடச்சிருவாப்ல, வண்டியை ஒரு இடத்துல போய் சொருகி வச்சிருவான். இவனுக்கு எந்திரிச்சு பார்த்தாக்க நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அடிச்சு வச்சிருப்பான். அப்படியே எந்திரிச்சு போய் அங்கே இருக்கிற ஒரு சோல்ஜர் வந்துட்டு விழுந்து கிடப்பான். ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் எந்திரிப்பான், மூஞ்சிலாம் ரத்தமா இருக்கும். அங்கே ஒரு சோல்ஜர் வந்துட்டு முடியாம நேரம்ல எல்லாம் உடஞ்சிருக்கும் போல, உயிர் மட்டும் தான் அவன் உடம்புல இருக்கு. அப்போ தான் அவன் கெஞ்சிரான், ஏன்டா இப்படி பண்றீங்க, உங்களுக்குனால நாங்க எல்லாம் சாக வேண்டியதா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியலடா, என்னை எப்படியாச்சும் கொன்றுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேட்கறான். வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ போய் கொல்றான் அவனை. அவன் மனசு ரொம்ப போட்டு உறுத்துது. இங்கிட்ட பார்த்தாக்கா ஒரு அம்மா வந்துட்டு அவங்க பிள்ளைய வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்காங்க, நீங்க போய் என்னன்னு கேளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அனுப்பி விடுறானுங்க. அவளும் போய் கேட்டுக்கிட்டு இருப்பாளா, அவளும் புள்ள மாதிரியே பக்கத்துல வருவா. பக்கத்துல இருந்து படக்குன்னு விரல கடிச்சு வச்சுருவாளாம். அவ்வளோதான் கத்துறா கடந்துக்கிட்டு. அவள் அப்படி மான்ஸ்டர் ஆனதுக்கப்புறம் இவன்கெல்லாம் போய் அவங்கள இறக்கிறாங்க. அப்படின்னு அவங்க அம்மா வந்து கத்துறாங்க. அவள் மான்ஸ்டராக இருந்தாலும் என் பொண்ணு தான், விடுங்க விடுங்கன்னு சொல்லி கத்துறா. அவங்கள பார்க்கவே இல்லையே, மொத்தமாக எரிச்சு விட்டுறானுங்க. இங்கிட்ட பார்த்தாக்கா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வந்துட்டு அப்படியே அங்கிட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு வில்லனால எந்திரிக்க முடியல, அவனோட பவர் யூஸ் பண்ண முடியல, பவர் வெளியே வர மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து முக்குன்னு முக்கிட்டு இருப்பானா. அப்போ வந்து இவங்க ஹீரோ வந்துட்டு அவனை தரன்னு இழுத்துட்டு அந்த லேபுக்குள்ளே போவான். அப்போ வந்து கத்துவான், டே வேணாண்டா, நீ என்ன வேணா பண்ணு, என்னை கொல்ல கூட செஞ்சிரு, அவனுக்கு உள்ள மட்டும் கூட்டு போயிடாத, அவனுக்கு படாத பாடுபடுத்துவானுங்கடா, வேணாண்டா காதல விழக்காக கத்துவான். அப்பயும் எதுவுமே கேட்காம அப்படி இழுத்துட்டு போயிட்டு இருப்பானா. நீ பண்ண குத்தத்துக்கெல்லாம் நீ தாண்டா போய் அனுபவிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் உள்ள போறான். 2 பேரும் உள்ள போயிட்டு இருக்கையில அங்கிருந்து வரானுங்க. வந்துட்டு தடன்னு சுட ஆரம்பிக்கிறானுங்க. 2 பேரும் அப்படியே கீழே விழுகையில அப்போ வந்துட்டு மயக்க நிலையில இருப்பாங்களா. அப்போ வந்து அவன் இல்ல சொல்லுவான், வெல்கம் டு த ஹெல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மயக்க விழுந்துருவான், இவனும் மயங்கி விழுந்துருவான். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் பார்ப்போம். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.